இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்தில் நீங்கள் கலங்கி போனீர்கள், நினைச்சு நீங்க பயப்பட்டீங்க. பாருங்க, எத்தனை விஷயம் உங்களுக்கு தீமையா முடிஞ்சிருக்கு. நீங்க கலங்கின காரியம் கலக்கமாகவே எத்தனை முடிஞ்சிருக்கு. இல்லவே இல்லை. ஆண்டவர் அதை சரி பண்ணிட்டார்ல. நீங்க பயப்பட்டதான் வீணா போயிடுச்சு, நீங்க கலங்கினதான் வீணா போயிடுச்சு. இப்பொழுதும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க கலங்க வேண்டாம், நான் உங்களுக்கு நன்மையாகவே முடிய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை வேதத்திலிருந்து கண்டுபிடித்தேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை கலங்கவே கூடாத ஒரு 3 காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவிலே உள்ள பெத்லேகமின் ஊராகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்போ இந்த இடத்துல கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் முன்பாக நிற்கிறான். அவனுடைய தோற்றம் ரொம்ப பெருசா இருக்குது. அவனுடைய வாயிலிருந்து அவன் வார்த்தையை பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஒரே ஒருத்தன் என்னோடு கூட சேர்ந்து என்னோட கூட சண்டை பண்ண வரட்டும். அவன் ஒருவேளை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா மாறிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமையா மாறுங்கன்னு எதிராய் நின்றுட்டு இந்த கோலியாத்து பெரிய அளவில் கர்ச்சிக்கிறான். அவனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கலங்கி போனார்களாமா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நீங்க கலங்க கூடாது அப்படின்னா, மனுஷங்களுடைய வார்த்தைக்கு நீங்க கலங்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எதனால கலங்கி போயிருக்கிறாங்கன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்காக தான் கலங்கி போயிருக்கிறாங்க. ஒன்னு அப்படி பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன், நீ அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவ, ஏதோ ஒண்ணு மனுஷனுடைய வார்த்தையை அதை கடவுள் பேசுனதா நினைச்சிட்டு அவங்களுடைய இருதயம் கலங்குகிறது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவன் மனுஷன்தான், அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையை நான் உனக்கு நிறைவேற்ற மாட்டேன். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மட்டும்தான் நிறைவேறும். அதனால ஒரு நாளும் மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கலங்கவே கூடாது. நீங்க ஆண்டவரோட இருக்கிறதுடைய மிகப்பெரிய தைரியமே என்ன அப்படின்னா, எந்த மனுஷன் என்ன பேசினாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் பேசுகிறது நடக்க போறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மட்டும்தான் நடக்க போகிறது. மனுஷனுடைய வார்த்தையை அதம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். மனுஷனுடைய வார்த்தையை அழிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட சாபங்களை கர்த்தர் முறியடிக்கிறவர். மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். சிலர் மனுஷனுடைய வார்த்தைக்கு எப்படி பயப்படுறாங்கன்னா, பேசுகிற நபரை வைத்து பயப்படுறாங்க. பேசுகிற ஆள் சாதாரணமான ஒரு ஆளா இருந்தா சரி, அவன் பேசிட்டு இருக்கான், அவன் பேசிட்டு போறான் அப்படின்னுவாங்க. ஆனா பேசுற ஆள் ஒரு முக்கியமான ஆளா இருந்தாருன்னு வைங்களேன், ஒரு மதிப்புக்குரிய கனத்துக்குரிய அவருக்கு பெரிய பேக்ரவுண்டோட இருந்தா அவங்க வார்த்தைக்கு பயங்கரமா பயப்படுவாங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் செய்யறாங்க. பேசுற ஆள் ரொம்ப பெரிய ஆளாச்சு இல்ல, அந்த கூட்டத்திலேயே இன்னொரு மனுஷன் பேசியிருந்தா அவ்வளவு பயப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா கோலியாத்து பேசின உடனே ஆளுடைய தோற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அங்கே ஒரு தாவீது இருக்கிறான், அந்த கோலியாத்தினுடைய வார்த்தைக்கு அவன் பயப்படவே இல்லை. நீ எவ்வளவு பெரிய ஆள் வேணாலும் இருக்கலப்பா, உன்னை விட என் ஆண்டவர் பெரியவர். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தைரியம் வரணும். நான் கலங்க மாட்டேன். எதுக்கு கலங்க மாட்டேன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இது ஒரு பெரிய ஸ்பிரிட், இது ஆவினாலே தாக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க உங்களிடத்துல பேசினாலே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்படியே கலக்கம் வந்துட்டே இருக்கும். ரொம்ப கலக்கம் வரும். உங்களை கலங்கி போக பண்ணுவார்கள். பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்தெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை என் இருதயம் என்ன பண்ணாதுன்னா கலங்கவே சிலர் ஊழியக்காரர்கள் பேசுகிறத கேட்டு கலங்கி போவாங்க. அதான் பொதுவாக நிறைய பேருக்குள்ள ஊழியக்காரர்கள் சபிச்சா நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஊழியக்காரங்க சாபம் போட்டா நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா?
நடக்காதுன்னு ஒரு கூட்டம், நடக்கும்னு ஒரு கூட்டம். கவனிங்க, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பி ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தை கஷ்டப்படுத்தி அவர்களை நீங்க அடிமைப்படுத்தினீங்க, இல்லை ஏதோ கர்த்தருக்கு விரோதமா பண்ணினீங்க, அவங்க ஏதோ மனம் பதறி வாய் பதறி சொன்னா ஒருவேளை நிறைவேறலாம். ஆனாலும் நான் நம்புகிறேன், சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தை வராது. நல்ல ஊழியக்காரங்க சபிக்க மாட்டாங்க. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் சபியாதிருங்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆசீர்வதித்தானே தவிர யாரையுமே சபிக்கல. அப்படி ஒரு ஊழியக்காரர் உங்களை சபிக்கிறாருன்னா, நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கண்டிப்பா அவர் நல்ல ஊழியக்காரரா இருக்க முடியாது. நல்ல ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து எச்சரிப்பு வார்த்தை வரலாம், உங்களை கரெக்ட் பண்ற வார்த்தை வரலாம், ஆனா சபிக்கிற வார்த்தை கண்டிப்பாய் வராது. அதனால யாராவது ஒருத்தர் ஊழியக்காரர்களே உங்களை சபிச்சாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். எப்படி பிழையாம் தேவனுடைய ஊழியக்காரன், மகா பெரிய தீர்க்கதரிசி, அவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாம் அப்படியே நடக்கும். அப்பதான் எதிரி நாட்டினுடைய ராஜா கூலி பேசி அவனை கொண்டு வந்து சபிக்கிறதற்காக நிறுத்துகிறான். வேதம் சொல்லுது, அவன் வாயை திறந்து ஜனங்களை சபிக்கிறதற்காக ஆரம்பிக்கிறான். அது அப்படியே என்னவா வருதுன்னா ஆசீர்வாதமா வருது. உங்க பாஸ்ட் ஒருவேளை உங்களுடைய ஊழியக்காரர் உங்களை சபிக்கிறாருன்னா, நான் சொல்றேன், அது ஆசீர்வாதமா உங்க தலை மேல வரட்டும். ஆனால் எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கலங்கவே கூடாது. ஏன்னா அது எல்லா வார்த்தையை விட இயேசுவின் வார்த்தை பெரியது. கர்த்தர் அப்படி பேசினாரா, கர்த்தர் அப்படி சொன்னாரா, ஆண்டவர் அப்படி நடத்துறாரா, நம்ம பயப்படலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு நாளும் அப்படி செய்யவே மாட்டார். எல்லாரும் கையை உயர்த்தி இப்ப சொல்லுவோம், ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் கலங்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்ச நாட்களாகவே சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தாய் தகப்பனே, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கலங்கி போய் நிற்கிறாய். ஒரு டாக்டருடைய வார்த்தையை கேட்டு நீ கலங்கி போய் நிற்கிறீர்கள். உங்களுடைய எதிர் வீட்டு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி போயிருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன் தான். நீ அவனுடைய வார்த்தைக்கு ஏன் கலங்குகிறாய்? நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நடக்காது, அது நடக்க போவது இல்லை. அதன்படி நான் உனக்கு செய்ய மாட்டேன். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவனிடத்தில் இருக்கிற வார்த்தையை விட இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொன்ன வார்த்தை பெரியது. கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்கள், ஆண்டவரே இனி நான் ஒரு நாளும் மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் கலங்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா எங்க சொல்லுகிறது, நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் நீங்க கலங்கவே கூடாது. சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. அதெல்லாம் கர்த்தர் கேன்சல் பண்றாரு, அதெல்லாம் ஆண்டவர் தூக்கி போடுறாரு. அவன் நடக்காதுன்னு சொல்லும் போது நடத்தி முடிக்கிறவர் கர்த்தர். அவன் விழுந்து விட்டாய் என்று சொல்லும் போது நம்முடைய கரத்தை பிடித்து நிறுத்துகிறவர் கர்த்தர். மனிதன் பேசினது நடக்க போவது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு கலங்க கூடாது? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் ஸ்தோத்திரம் 28வது அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கும் போது, தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த
சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய மகனாகிய சாலொமோனை பார்த்து சொல்லுகிறார். சாலொமோன் ஒரு சின்ன வயதா இருக்கிறார். ஆனா தன்னுடைய தகப்பன் சொல்லும் போது சொல்றாரு, உன் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு மகா பெரிய பொறுப்பு. ஏனென்றால் அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது ஆசைப்பட்டான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கட்ட முடியாது, உன்னுடைய மகனை கொண்டு நான் செய்து முடிப்பேன். அப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க நிறைய ஆசைப்பட்டது, நீங்க ஜெபித்தது, நீங்க செய்யணும்னு நினைச்சது நடக்காட்டி கூட நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க சன்னதி மூலமா அதை செய்து முடிப்பார். நீங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களால முடிஞ்சிருக்காது. ஆனா நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் ஊழியம் செய்ய வைப்பார். நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களால முடியாது. கர்த்தர் உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் கொடுக்க வைப்பார். நீங்கள் ஒரு நல்ல வீடை கட்டி நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள், உங்களால அது முடிஞ்சிருக்காது. நான் நம்புறேன், உங்களுடைய சன்னதி கர்த்தர் அதை காணும்படியாய் கர்த்தர் நீங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்க பிள்ளைகள் மூலமாய் நல்ல ஆமேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு 10 டைம் ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆசைப்பட்டதை கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மூலமாய் செய்து முடிப்பார். நீங்கள் விருப்பப்பட்டதை உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். கர்த்தர் அவர்கள் கைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபித்தீர்களோ அதெல்லாம் பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள். நீங்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் பட முடியாது. ஓ ஹalleluya! அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த சாலோமன் சின்ன வயதா இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு மகா பெரிய பொறுப்பு. ஒரு ஆலயத்தை கட்டுவது என்கிறது சாதாரணமானது அல்ல. ஒரு வீட்டை கட்டுறதே அவ்வளோ கஷ்டம், ஒரு ரூம் கட்டுறதே அவ்வளோ கஷ்டம். அப்போ மகா பெரிய தேவனாகிய கர்த்தருக்கு பணம் இருந்த உடனே சர்ச்சை கட்டிட முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காசு இருந்தா போதும் சர்ச்சு கட்டியிருக்கலாம், காசு தான் நமக்கு தடை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனா பணம் தடையே கிடையாதுங்க. நம்ம இடம் வாங்குறதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்களேன். ஆனா சர்ச்சு கட்டும் போது நான் நம்புறேன், நம்ம ஒரு கஷ்டமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை நாட்களும் எத்தனையோ திருச்சபையை கிட்டத்தட்ட 11 இடங்களில் பக்கத்துல சர்ச்சு கட்டிடுவோம். ஆனா எல்லாத்திற்கும் அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் அழகா யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆனா அதெல்லாம் நடக்கும். ஆனா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பணம் தடை அல்ல. ஆனா சத்துரு சும்மா இருக்க மாட்டான். சுற்றி இருக்கிற ஜனங்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, எப்படியாவது தடுக்கலாம்னு நினைப்பான். அப்போ இவனுடைய மனது பயப்படுது. ஆண்டவரே, என் கையில இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் வயசு ரொம்ப குறைவானவனா இருக்கிறேனே, நான் இதை செய்து முடிப்பேனா? சரியா ஆலயத்தை கட்ட முடியுமா? நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவானா? நான் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையானவனா? அப்படின்னு நினைக்கும் போதுதான் தாவீதின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். சாலொமோனே, நீ கட்ட போகிற ஆலயத்தை குறித்து நீ பயப்படாதே, என்னோடு இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை வெற்றியாய் முடிக்க பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தகப்பனாராய் ஒரு பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய, அவர்களை யாரையாவது ஒருத்தருடைய கையில பிடிச்சு கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு ஒரு திருமண காரியத்தை நடத்த வேண்டிய, அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் தலையின் மேல் இருக்கலாம். அம்மாமாருக்கும் அப்படிப்பட்ட பொறுப்பு தலை மேல இருக்கலாம். அந்த பொறுப்பை நினைச்சு நினைச்சு உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். நான் எப்படி கரையேற்றுவேன், நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன், நான் எப்படி எந்த குடும்பத்துல பிள்ளையை சேர்க்கிறது, இவனுக்காக நான் என்ன செய்ய போறேன், உங்களுடைய இருதயம் கலங்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பொறுப்பை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர். எந்த பொறுப்பை தேவன் உங்கள் கரங்களிலே கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அது நன்றாய் நடக்கும், அது வெற்றியாய் நடக்கும். நீங்கள் சந்தோஷத்தோடு உங்கள் பிள்ளைகளை பிடித்து கொடுப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பொறுப்பை நீங்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை வெற்றியாய் முடிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ நம்மிடத்துல இருக்கிற பொறுப்புக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கலங்கிடவே கூடாது. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் நீர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறீர். அப்படின்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் வயசு சின்னதோ பெருசோ ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த பொறுப்புக்கு தேவையான சகல பலத்தையும் கர்த்தரே தருவார்.
ஆமேன். உண்மையிலே அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப அதை பார்க்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவரே என்னை இவ்வளவு நம்புகிறீரே, நான் அதற்கு இவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல, அதற்கு தகுந்த மாதிரி படிப்பு திறமைகள் எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் உண்மையிலே இன்று வரையிலையும் அவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவரே பலன் தருகிறார். அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பலனை கர்த்தர் தருகிறார். படித்தவங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை, படிக்காதவங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை. கர்த்தர் நிறுத்த வைக்கிற இடத்துல எல்லாம் அந்த பொறுப்பை நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றுகிறது என் பலன் அல்ல, அவர் கொடுத்த கிருபை. ஆமேன். உங்க யாருடைய கையில எல்லாம் இருக்கிற பொறுப்புக்காக நீங்க கவலைப்படுறீங்க? பாஸ்டர், நான் வரும்போது இன்னைக்கு அப்படிதான் வந்தேன். என்னுடைய பொறுப்பை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். இதை நான் வெற்றியா முடிப்பேனா? நான் வெற்றியா முடிக்க முடியுமா? என்னை வெற்றியா முடிக்க முடியாது போல தெரியுது. என் பொறுப்புலேருந்து நான் தவறிட்டனோ, என் பொறுப்புலேருந்து நான் விழுந்துட்டனோ, நான் அதில் இருக்க முடியாதோ? அநேக குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, இல்லை இல்லை இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லா பண்ண வைப்பார். அந்த பொறுப்பில் நீங்கள் தான் பெஸ்ட்டான ஆள். கர்த்தர் உங்களை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல நிறுத்த மாட்டார். உங்கள் கரம் அதை செய்து முடிக்கும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் உங்க பிள்ளைகளுடைய நன்மையை பார்க்காம ஆண்டவர்களை எடுத்துக்க மாட்டார். உங்க கண்கள் உங்க பிள்ளைகளுடைய உயர்வை பார்க்கும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறதை ஓ ஹalleluya உங்கள் கண்கள் காணும். ஆமென். அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிள்ளை. அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நானும் அது பிள்ளை. அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுவோம், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஓ, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. நடக்கும் பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடு கண்ணீகி சொல்லுங்க பார்க்கலாம். வேடுவிக்கின்றேன், இறுதி வரை என்னை நடத்தி செல்வி. இறுதி வரை என்னை கரங்களை மேல தட்டி சொல்லு. அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, நம்பிக்கையோடு ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. நான் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கர்த்தர் என் கையிலே கொடுத்திருக்கிற பொறுப்பிற்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னா கலங்கவே மாட்டேன். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கொடிய ஜனங்கள். அப்படின்னா மோசே சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாராமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை விட்டுருங்கன்னு பரிந்து பேசின மனுஷன் சொல்றாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவ்வளவு பொல்லாத ஜனம். அப்பதான் அற்புதத்தை பார்த்திருப்பாங்க, அடுத்த நிமிஷம் மறுதளிச்சிருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டிட்டு வந்ததை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிரம்மாண்டமா கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா செங்கடலுக்கு வந்த உடனே மறுதளிச்சுட்டாங்க. பாருங்க, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற அப்படிப்பட்ட ஜனங்கள். ஆனா ஜோஷுவா ரொம்ப சின்ன வயசு, ஜோஷுவாவுக்கு எதுவுமே தெரியாது. மோசையே இவங்க பாடுபடுத்தினவங்க. ஏன்னா மோசே அந்த நாள்ல அவன் கையின் மூலமா நிறைய அற்புதம் நடந்துச்சு, அவனுடைய கோல்ல அற்புதம் நடந்துருச்சு. அவரையே இப்படி பண்ணவங்க நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப பயத்தோட அந்த பொறுப்பை கையில எடுக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயே, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல. உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நினைச்சு நீ கவலைப்படாதப்பா, இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய். நீங்க பாத்தீங்கன்னா
மோசையை விட மோசை இருந்தா கூட இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா ஜோஷுவாவில் ஒருத்தர் கூட வாயை திறந்து பேசல, ஒரு மனுஷன் பேசல, எந்த எதிர்ப்புமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த பொறுப்பை உனக்கு நிறைவேற்றுவதற்கு பலன் தருவேன். ஆமென். நம்பர் 1. முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், உங்க இருதயம் எதுல கலங்க கூடாதுன்னா, எந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டும் உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, அவன் சொல்ற மாதிரி நடக்க போறது. சத்தமா சொல்லுங்க, இல்ல 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 இல்ல. மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கலங்க மாட்டேன். இன்னைக்கு மிரட்டுறாங்களா, நாளைக்கு காலையில் உன்னை கொன்றுவேன்னு சொல்றாங்களா, நான் சொல்றேன் கர்த்தருடைய அனுமதி இல்லாம 15 வருஷமானாலும் உங்களை கொல்ல முடியாது. தாவீதை கொல்லணும்னு சொன்னது சாதாரணமான ஆள் இல்லை. உலகத்தின் அந்த நாட்டிற்கே ராஜாவான சவுல் சொல்றாரு, உன்னை கொன்றுவேன். ஒரு ராஜா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை கொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? ஆனா 15 வருஷமா கொல்ல நினைச்சாரு. சவுல் அலைஞ்சதுதான் மிச்சமே தவிர தாவீதை கொல்ல முடிஞ்சிருச்சா? நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராயிலும் கீழே விழாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் எழும்பினாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் அது நடக்குமே தவிர, ஆண்டவர் அனுமதி கொடுக்காம உங்களை அழிக்கிறதற்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலும் முடியாதுன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழிக்க முடியாது. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். அப்போ நம்பர் 1, முதலாவது, என் இருதயம் இனி கலங்காது. நீ என்ன பேசினாலும் மனுஷனுடைய வார்த்தைக்கு என் இருதயம் கலங்காது. நம்பர் 2, ரெண்டாவது, என் இருதயம் கலங்காது. என் கையில எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்காலும் அந்த பொறுப்பை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு குழந்தைய கொடுத்துருக்கிறாரா, அதை வளர்த்தக்கூடிய கிருபையை தருவாரு, அதை கல்யாணம் பண்ணக்கூடிய கிருபையை தருவாரு. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நான் எப்படி முடிப்பேன்னா வெற்றியாய் முடிப்பேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப சொந்தமானது. நேற்று இரவில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே கட்டப்போகிற தேவாலயம், இருக்கிற தரிசனம், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆண்டவர் என் மூலமா ஒரு விதையை போடணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். அப்ப ஜெபம் பண்ணும்போது, இவ்வளோ பெரிய தரிசனத்தை எப்படி நம்ம நிறைவேற்ற போறோம்? அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு, தரிசனம் நான் கொடுத்தது, பொறுப்பு நான் கொடுத்தது, நீ ஏன் கவலைப்படுற, நீ கலங்க வேண்டாம், உன்னை நேர்த்தியாய் ஆச்சரியமாய் உன்னை நடத்துவேன். அந்த தேவன் தான் இன்று உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன் பொறுப்பை நினைத்து கவலைப்படாதே, அதற்கு தேவையான சகல கிருபையும் உங்களை தேடி வரும். அதற்கு தேவையான சகல பலனும் உங்களுக்கு தேடி வரும். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? உங்க கையில துவங்கின காரியத்தை கர்த்தர் முடிப்பார். நீங்க துவங்கினதை நீங்க முடிப்பீங்க. அதற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நீங்கள் மூடப்பட்ட கிணறுகள் திரும்ப தோண்டுவீர்கள். அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. உங்களுடைய பொறுப்புகளை திரும்ப கையிலே எடுக்க போகிறீர்கள். உங்கள் கைவிட்டு போன பொறுப்புகள் உங்கள் கைகளிலே வரப்போகிறது. நீங்கள் அதை புதுப்பித்து கட்ட போகிறீர்கள். இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிற கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. நிர்மூலமானவைகளை உன் மூலமாய், ஓ ஹல்லேலூயா, கரங்களை தட்டும் போது அது நடக்கிறது. நிர்மூலமானவைகளை உன் மூலமாய் நான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே நம்ம 15வது வசனத்தையும் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் லூஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எகுவேல் வனாந்தரத்துக்கு எதிராக இருக்கிற பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிரே புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நம்பர் 3, மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்கு கலங்க கூடாதுன்னா, நம்முடைய எதிர்முறையாய் எதிரில் நிற்கிற நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஏராளமான கூட்டத்தை பார்த்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கலங்கவே கூடாது. வேதத்தில் எப்பொழுதுமே ஆண்டவர் சிறு கூட்டத்தின் மூலமா தான் பெரிய கூட்டத்தை கர்த்தர் ஜெயித்தார். ஆமென் சொல்லுவோம். கிதியோனுக்கு விரோதமாய் மிகப்பெரிய திரளான கூட்டம் எதிர்த்து நிற்கும் போது, கிதியோனிடத்துல நிறைய ஆட்கள் சேரும் போது ஆண்டவர் சொன்னாரு, இவங்க யாருமே வேண்டாம்ப்பா, இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணு, நான் கொஞ்சம் பேரை கொண்டு தான் முறியடிக்க போகிறேன். வெறும் 300 பேரை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆபிரகாமுக்கு விரோதமாய் 4 ராஜாக்கள், ஆனா ஆபிரகாமும் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் கொண்டு 4 ராஜாக்களை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். அப்போ ஆண்டவர் யாருக்காக இந்த வார்த்தை சொல்றாருன்னு தெரியல. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நிற்கிறவர்கள் ஏராளமான பேரா இருக்கலாம். ஒரு கம்பெனியே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். வேலை செய்கிற எல்லாருமே உங்களுக்கு விரோதமாகலாம். உங்கள் சொந்தத்தில் எல்லாரும் ஒன்னா கை கோத்து நின்று உங்களை மட்டும் தனியா நின்று நீ ஜெயிச்சிருவியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறவர் கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். யோசபாத்தே, ஜனமே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவே வேண்டாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம எதுக்கு கலங்க கூடாதுன்னா, நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய திரள் படையே வந்தாலும் உங்க இருதயம் அமைதியா, வாங்கப்பா வாங்கப்பா, எத்தனை 1000 பேர் வேணாலும் வாங்க, எத்தனை சொந்தக்காரங்க வேணாலும் வாங்க, எத்தனை கூட வேலை செய்யறவங்க வேணாலும் வருங்க, ஆனா என்னை தான் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். என்னதான் ஆண்டவர் சாட்சியா நிறுத்துவார். எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். நீங்க என்ன மட்டும்தான் பாக்குறீங்க, ஆனா நான் ஒரு நாளும் தோற்று போக போவது. ஆமென் சொல்லுங்க. நீங்க கலங்குவீங்களா? கலங்குவீங்களா? எல்லாரும் கூட்டிட்டு வரலாம், பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு விரோதமா வரலாம். நீ ஒன்றும் யோசிக்காதீங்க, ஒன்று டீமாவே வரட்டும். ஆண்டவர் சொல்ற, உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. அணுகிருமா? உலகமே திரண்டு வந்தாலும் என் இயேசு என் கூட இருக்கும்போது என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் பேசினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. உங்களுடைய வீட்டில் கூட செவத்தில் இந்த வார்த்தை எழுதப்படணும், உங்கள் இருதயம் கலங்காது. உங்க வண்டியில் இந்த வசனம் இருக்கணும், உங்கள் இருதயம் கலங்கா. உங்க பைபிளை திறந்தா இந்த வசனம் இருக்கணும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறாரு. இன்னைக்கு இருக்கிற ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கறவங்களை பலப்படுத்துறாரு. மகளே, உன் இருதயம் கலங்க வேண்டாம், மகனே உன் இருதயம் கலங்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடியும், எல்லாம் நேர்த்தியா முடியும், எல்லாத்தையும் கர்த்தர் அழகா முடிச்சு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எதுக்கு உங்க இருதயம் கலங்கக்கூடாது அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு உங்க இருதயம் கலங்கவே. எந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாலும் சரிப்பா பண்ணலாம்ப்பா, சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா, கர்த்தர் செய்வாருப்பா, நான் ஜெபம் பண்றேன், அந்த வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்க இருதயம் எதற்கு கலங்கக்கூடாதுன்னா, உங்க கையில ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பை நினைச்சு நீங்க ஒரு நாளே என்ன பண்ணக்கூடாது. கல்யாணமாக போற வாலிப தங்கச்சிங்க வந்து, ஐயோ நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொடுமையானவராக இருப்பாரா, அவர் என்ன வேலை வாங்கிடுவாரா, மாமியார் அப்படி பண்ணிடுவாங்களா, மாமனார் அப்படி பண்ணுவாங்களா. கர்த்தர் ஒரு பொறுப்புன்னு உங்களுக்கு கொடுத்தா அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். சிலர் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதெல்லாம் வருத்தப்படுவாங்க, என் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, என் பையனுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. நான் நம்புறேன் அவங்களுக்கு ஏற்ற பலன் வரும். சிலர் வயிற்றுல குழந்தைய சுமக்கும் போது, நான் இந்த குழந்தைய எப்படி பெற்றெடுக்க போறேன், இது முடியுமா முடியாதா, இந்த ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் போய் பார்த்துட்டு பெரிய பயம். அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அதுக்கு ஆசை கூட படுறதில்லை, ரொம்ப பயம். அதுல உடனே பிபி ஏறிடுது, சாப்பிடாம இருந்துடுறாங்க. நான் சொல்றேன், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேரை இந்த உலகத்துல பெற்றெடுத்தது ஒரு தாய் தான். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு கூட 2 குழந்தைய தான் பெற்றெடுக்கிறாங்க. நாங்கெல்லாம் இருந்தனால எங்க அம்மா அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க, நாங்க எங்க தாத்தாவுக்கு 12 பேர், எங்க தாத்தாவுக்கு 16 பேர். அப்ப எப்படி இருக்கும், எத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்துக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்கெல்லாம் எப்படி பெற்றெடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பொறுப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாருன்னா நிறைவேற்றிய பலனை அவரே தந்துடுவார். ஆமென். அது எவ்வளவு பெரிய போஸ்டிங்கா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த போஸ்டிங்குரிய ஞானத்துக்கு நான் தகுதியே இல்லை ஆண்டவரேன்னு சரண்டர் ஆயிருங்க. மற்றதெல்லாம் கர்த்தரே பார்த்துக்குவார். எனக்கு தெரியும்னு போய் நின்னுட்டீங்கன்னா சொதப்பிடுவீங்க.
புரியலையா? பொறுப்பை கத்தர் கொடுக்கும்போது எனக்கு தெரியும்னு போய் அன்னைக்கு தான் பிரியாணி செய்யணும்னு நினைப்பீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா என்னைக்கு பிரியாணி பண்றீங்களோ அன்னைக்கு சொதப்புறீங்களா இல்லையா? சொதப்புறீங்களா இல்லையா? இன்னைக்கு பண்ணிடுவேன், இன்னைக்கு டேஸ்ட் பயங்கரமா வரும்னு நான் சொதப்பி. ஆனா ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்க நல்லா வந்தா பரவாயில்ல நினைச்சா உலகமே உங்களை புகழும். பாத்தீங்களா? அப்படித்தானே இருக்கும். அப்ப கான்ஃபிடென்ட் எப்பவும் கர்த்தருக்கு ஆகாது. அப்படி பொறுமையா ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அதுக்கு வேண்டிய கிருபை தருவார். நம்பர் 3, மூன்றாவதாக ஏராளமான கூட்டத்திற்கு நம்ம என்ன வேண்டாம்னா கலங்கவே வேண்டாம். இன்னைக்கு இந்த 3 வார்த்தையும் திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய போறேன். எனக்கு முன்பாக 1000 பேர் வந்தாலும் என் இருதயம் கலங்கவே கலங்காது. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஏசப்பாட்ட அப்படியே சொல்லலாம், நான் கலங்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கைகளை எல்லாரும் உயர்த்தி, நான் பயப்பட மாட்டேன், என் இருதயம் கலங்கவே கலங்காது. பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர் ஆண்டவர் பேசினார். நான் தான் அந்த ஜபத்துக்குரிய நபர், நான் தான். என் இருதயம் கலங்கி போய் வந்திருக்கிறது. யாருக்குமே தெரியாது பாஸ்டர், என் மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா நினைக்க நினைக்க எனக்கு கலக்கமா இருக்குது. நான் அதை முடிச்சிருவேனா? அதை செய்ய முடியுமா? அந்த கடனை நான் அடைக்க முடியுமா? நான் திரும்ப முன்னேறி வருவேனா? எனக்கு ஒரு துளி நிம்மதி கூட எனக்கு இல்லை பாஸ்டர். எப்பவுமே என் இருதயத்துல ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்குது, ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது. என் வாழ்க்கையை சந்தோஷமா என்னால வாழ முடியல. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் இருதயம் கலங்கவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன இன்றே நீ காண்பாய். இப்ப கைய மேல தடி, கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்படும் அவர் ஒரு நாள் விட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்படும் அவர் ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல வழி செய். இப்ப சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, என் இயேசு அவர் கைவிடவே மாட்டார். என் இயேசு அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. கோடி நன்றி அப்பா, நீர் இன்று பேசின வார்த்தைகளுக்காய் கோடி நன்றி. இதோ இந்த ஜெபத்திலே ஆண்டவரே உங்க சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது ஆண்டவரே அவர்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறி அவர்களை நிமிர்ந்து நீர் நடக்க பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அதை தீமையாய் அல்ல, நீர் நன்மையாய் முடியப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிரசன்னம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். அவங்க கை வைக்கிற எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஒரு வாரத்திலையும் பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. நன்றி. இந்த வார்த்தையை குறித்த சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் அன்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக, ஆன்லைன்ல பிள்ளைகள் கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக பாரத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக, சாட்சிகளாய் மாறுவதாக. ஆண்டவர் அந்த இரக்கத்தை செய்கிறதற்காய் நன்றி. எங்கள் பட்டணத்தை கண்ணோக்கி பாரும், எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். ஒரு எழுப்புதலை கர்த்தர் எங்கள் பட்டணத்திலே, தேசத்திலே கட்டளை இடுவீராக ராஜா. எங்கள் திருச்சபையினுடைய தேவை சந்திக்கப்படட்டும் அப்பா. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அந்த சொந்தமான இடத்தை ராஜ யோக்கியமாய் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நீங்க நம்புங்கப்பா. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீரே, அந்த தேவை நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. நாங்க மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக, செய்வீராகப்பா, செய்வீராகப்பா. உங்க பிள்ளைகளை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களோட நல்ல செய்தியை மட்டும் கேட்கணும். ஜீசஸ் கால் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். என்னோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை தாங்குற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு அந்த வார்த்தையை சொல்லி டீ ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.